Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அங்காடித்தெருல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற மினியேச்சர் கிச்சன் செட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷாப்க்கு வந்து போனேன். பாப்பாவுக்கு வந்து வாங்குறதுக்காக தான் போனேன். பட் எனக்கு வந்து பார்க்குறப்பவே ரொம்ப ஆசையாக இருந்தது. நம்மளும் வந்து குழந்தையாவே மாறிடலாமா அப்படியெல்லாம் தோணுது. ஸோ அதனால தான் அதை வந்து வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழகழகான அடுப்பு, அதுக்கப்புறமா அஞ்சரை பெட்டி, சின்ன குக்கர், இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வந்து என்னெல்லாம் வச்சுருப்போமோ அது எல்லாமே வந்து அங்கே இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடுக்கி. நம்ம வந்து வீட்டில் கிச்சனில் வச்சுருப்போம்ல சூடான பொருள்லாம் வந்து எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி கிடுக்கி. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்மளோட விஷ்மியா குடில் சேனலில் ஏதாவது ஒரு விலாகாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன், விலாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த கிடுக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு ஒன்றும் அக்கா பாப்பாவுக்கு ஒன்றும் எல்லாமே வந்து ரெண்டாக வாங்கினேன். அதுக்கப்புறமா குக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆக்சுவல் இந்த ஹாக்கின்ஸ் இந்த மாதிரி குக்கர் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. இல்லை குழந்தைங்க விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி குக்கர் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. 50 rupees, 170 இந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து குக்கருமே இருக்குது. 10 rupeesலேருந்து உங்களுக்கு வந்து மினியேச்சர் அந்த ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே கிடைக்கிது. அருவாமனை எல்லாம் வந்து உங்களுக்கு 120 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. நான் எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய கலெக்ஷன் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்ததுனால எல்லா ப்ரைஸையுமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ அழகாக நம்ம வீட்டில் எப்படி இரும்பு தோசைக்கல் இருக்குமோ அதே மாதிரி தோசைக்கல், எண்ணெய் சட்டி, ஆப்பசட்டி, குழிப்பணியார சட்டி, இந்த மாதிரி அதையே சின்னது பண்ணி அழகாக வந்து வச்சுருந்தாங்க. தோசைக்கல்லே பார்த்திங்கன்னா வெரைட்டி வேறு, உங்களுக்கு சுற்றி வந்து அந்த வரும்பு வந்தா மாதிரி, அப்புறம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி, மோல்டாக இருக்கிற மாதிரி, அதுக்கு வந்து உங்களுக்கு ஜாரணி இரும்புலையே, அதுக்கப்புறமா தோசை திருப்பி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கூட இதெல்லாம் வந்து 35 அந்த ரேஞ்சஸ்க்கு வந்து வருது. அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவி அதை வந்து நம்ம அடுக்குவோம்ல அந்த மாதிரி கூட, ஃப்ரூட் பேஸ்கெட், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்குது. கடையோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இது ஷாப்பிங் மால்லாம் எடுத்துகிட்டு போவோம், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போகல ட்ராலி, அதே மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அருவாமனை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரி இந்த ட்ரோலியுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சுருப்போம்ல நம்மளோட வெசல்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெருசாக இருக்கும். அதே மாதிரி கலெக்ஷனுமே வந்து நிறைய சைஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அடிக்குமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் பெருசு வேணும் அப்படின்னாலுமே வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பிளேட் ஆர்கனைசர், சின்னதாக நம்ம வந்து பிளேட்டெல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு இருக்கிற ஆர்கனைசர். அதுக்கப்புறமா அடுப்பு, 1 அடுப்பு 2 அடுப்பு, இதெல்லாம் வந்து 200 அந்த 400 அந்த ரேஞ்சஸில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய மினியேச்சர் குக்கிங்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம சமைக்கலாம், குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம பக்கத்துலேயே இருந்து சேஃப்டியாக சமைக்க கூட வைக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாப்பா பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கா. அவள் நிறைய வந்து எனக்கு அவளுக்கு பார்க்கவே இந்த கடைக்கு போனோடனே பயங்கர என்த்துவாயிட்டா. அதுக்கப்புறமா சின்ன சின்ன வாளி, இதை வந்து நம்மளோட கிச்சனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல், ஏதாவது சின்ன ஐட்டம்ஸ் வந்து போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சர்விங் பவுல்ஸ் மாதிரி நிறைய செட்டு, 5 சேர்ந்தது 4 சேர்ந்தது அந்த மாதிரி எல்லாம் கூட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து மெஷரிங் கப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, நமக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அதிலே வந்து நிறைய சைஸ் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் சேர் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு தான், டைனிங் டேபிள். அதுக்கு வந்து ஒரு 4 சேர் மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலெக்ஷன். இதிலே உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரவுண்ட் டேபிள் சின்னதாக வேணும் அப்படின்னா அதுவுமே வந்துருக்கு. அடுத்தது சாப்பிங் போர்டு வித் நைஃபோட வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 900 அந்த ரேஞ்சஸில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து சப்பாத்தி கட்டை, அது அந்த உருட்டி அப்புறம் வந்து அந்த தேய்க்கிறது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலுமே வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு செட்டாக எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு அடுப்பு, குக்கர், 2 பாத்திரம் மட்டும் போட்ட மாதிரி ஒரு காம்போவாகவும் இங்கே இருக்குது. இது வந்து பித்தளையில் இருக்கிறது. அடுத்தது நான் சொல்லியிருந்தேன்ல அருவாமனை, ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற அதே அருவாமனை மாதிரி இருந்தது. பட் எனக்கு என்ன பர்சனலாக தோணுதுன்னா அது ஷார்ப்புமே நல்ல ஷார்ப்பாக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறது அவ்வளோ சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் அது வந்து வாங்கலை. அதுக்கப்புறமா டிஃபன் அடுக்கு, உங்களுக்கு வந்து அதே மாதிரி 4 அடுக்கு 3 அடுக்கு அந்த மாதிரியுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது.
அந்த டிஃபன் அடுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வளையிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நல்ல சாலிடாக வேணும் அப்படின்னாலுமே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. சில இது வந்து கொஞ்சம் தக்கையாக இருக்கிற மாதிரியுமே வந்து இருக்குது. ஸோ தோசைக்கல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது மிக்ஸி. ஸோ இதில் வந்து ப்ளூ கலர், எல்லோ கலர், பிங்க், ரெட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ப்ளக் பாயிண்ட் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளக் வரைக்குமே அழகாக வந்து சொருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதோட லென்த் மட்டும் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும், அந்த ஒயர் லென்த்து. அடுத்தது அலுமினியம் பாத்திரம், அலுமினியம் அன்னக்கூடை. இது வந்து நல்ல திக்காகவே இருந்தது. அலுமினியம் அன்னக்கூடை. அதுக்கப்புறமா காய்கறி எல்லாம் நம்ம கழுவுவோம்ல அந்த மாதிரி பாத்திரம், அந்த காய்கறி அலசுகிற பாத்திரம், அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டி, இந்த மாதிரி கலெக்ஷன் அலுமினியத்துலேயுமே இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் வந்து அலுமினியத்தில் வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே வந்து நிறைய அலுமினியத்தில் இருக்குது. அடுத்தது கட்டில் போடுற மாதிரி நம்ம அந்த காலத்துலலாம் வச்சுருப்போம்ல கயிறு கட்டில், அது மாதிரி இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து பித்தளையில் இருக்கிற ஒரு செட்டு தான். ஒரு குக்கர், அதுக்கப்புறமா வந்து ஒரு சர்விங் பவுலு, பிளேட்டு, டம்ளர், அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ், இந்த மாதிரி ஒரு கோம்பாவாக வேணாலும் வச்சுருக்காங்க. அடுத்து சின்ன சின்னதாக வந்து ஃப்ரை பேன், இதெல்லாம் கூட நிறைய இருக்குது. இது வந்து ஒரு 1 ரூபி காயினை விட கொஞ்சம் பெருசாக, இப்போ 10 ருபீஸ் காயின் வந்துருக்குல்ல அதை விட ஒரு சுத்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலே மூடி போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா அதுவுமே வந்து இருக்குது. என்னை வந்து சுத்தமாக என் பொண்ணு வீடியோ எடுக்க விடவே இல்லை. அவளுக்கு இதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிட்டா. அப்புறம் சின்ன சின்னதாக வாளி மாதிரி, நம்ம ரசம்லாம் எடுக்கிறதுக்கு வந்து சில பேர் வாளி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கான சின்ன சின்னதாக அழகான வாளி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சின்ன வயசில் வந்து இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜீரக மிட்டாய் இருக்கும். யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், ஒரு ஹைஃபை பண்ணுங்கள். ஸோ அதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அதுக்கப்புறமா மூடி போட்ட மாதிரி ஒரு சர்விங் பவுல் தான் இது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் கூட இருக்குது. இதிலே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான சைஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறமா அதிலே வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி, அது கொஞ்சம் அந்த பாதம் வச்ச மாதிரி டிசைன், அதில் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் குட்டி குட்டியாக டம்ளர், இந்த டம்ளர் வந்து 18 ருபீஸோ என்னமோன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப அழகாக நல்ல ஹெவியாகவே இருந்தது. நம்ம வீட்டுக்கு கூட ஏதாவது மெஷரிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லா இருந்தது. அடுத்தது வந்து ஒரு மூடி போட்ட மாதிரி ஒரு சர்விங் பவுல். ஸோ இதில் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது இது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். அங்கே வந்து இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எண்ணெய் சட்டி. இதெல்லாம் வந்து நார்மல் வெயிட்டு தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப நார்மலான வெயிட்டில் தான் இருக்கும். அடுத்தது சின்ன குடம். வந்து குடம் கிடையாது ஆக்சுவலாக. இதை வந்து இதோட பேர் என்னன்னு எனக்கு இருக்குது, ஆனால் வாயில் வரல. யாருக்கா தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என் பொண்ணுக்கு அது குடம் அப்படின்னு சொல்லி நினச்சி வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து மத்து, தயிர் கடையிறது, அப்புறம் சின்ன சின்ன மர ஸ்பூனு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. மத்துலேயே கொஞ்சம் சின்னது இருக்குது, கொஞ்சம் பெருசு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. பிளாஸ்டிக்கில் வேணும் அப்படின்னாலுமே வந்து மத்து அதுலேயுமே இருக்குது. இதெல்லாம் வந்து ஜார்னி, தோசை திருப்பி, அதெல்லாமே சின்ன சின்னதாக வந்து ஒரு 1/2 அடிக்கும் கம்மியாக மரத்தில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பூன், மரத்துலேயே ஆன ஸ்பூன், குழந்தைங்க வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. சின்ன மினி இட்லி பிளேட், ரொம்ப குட்டியான இட்லி பிளேட்டு, அதுவுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்குது. அடுத்து பித்தளையில் ஆன அந்த பைப்பு, அதுக்கப்புறமா வந்து இட்லி குக்கரு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. மரத்தில் ஆன மத்து, அதுக்கப்புறமா வந்து மார்பிள்ஸில் இருக்கிற மத்து, இன்னொன்று வந்து உங்களுக்கு கொடைக்கல், ஆக்சுவலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. சின்ன சின்ன உப்பு ஜாடி, இடிக்கல், இந்த மாதிரி நிறைய உரல், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறப்ப நமக்கு எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணணும் மாதிரி இருந்தது.
ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது அதையுமே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருந்தது, எல்லாமே சின்ன சின்னதாக குட்டியாக. அடுத்து வந்து சப்பாத்தி உருட்டி, அந்த உருட்டுக்கல் வந்து கட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயுமே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி எக் பீட்டர். ஸோ அது வந்து எக் பீட் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அதுலேயுமே குட்டி குட்டியாக வந்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன தோசை கரண்டி, அன்னை வெட்டி, சின்ன குழி கரண்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்ஸு, இந்த கலெக்ஷன்ஸுமே வந்து நிறைய இருக்குது. இந்த ஸ்பூன்ஸ்லாம் நம்மளோட கிச்சனுக்கே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள்லலாம் வைப்போம்ல ஹீட்டாக இருக்கிறப்ப ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய வந்து வெசல் ரெஸ்ட்டுமே இங்கே இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது, இதெல்லாம் 10 rupees 5 rupees அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வரும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோன், இந்த மாதிரி பிராஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.